அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். 5 OPS ஒரே தொகுதியில களமிறங்கி இருக்கிறாங்க. ஓபிஎஸ்க்கு வந்து சோதனையை பாருங்க. அவரும் சுயேட்சா இல்லாம 4 சுயேட்சையை தேடி பிடிச்சு கொண்டு ஓபிஎஸ்ன்ற பேர்லயே போட்டிருக்காங்க அப்படின்னா யார் செஞ்ச வேலைன்னு தெரியல. இது குருவி சின்னத்துல ஒரு ஓபிஎஸ், குரங்கு சின்னத்துல ஒரு ஓபிஎஸ், பானை சின்னத்துல ஒரு ஓபிஎஸ், எதுக்கு பூனை சின்னத்துல போட்டு 1500 ஓட்டு வாங்க போறான். மாத்தி ஈத்தி வேற எவனா சுயேட்சை 40,000 வாங்க போறான். ஓபிஎஸ் 1500 வாங்கி அதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுக்கும். சுப்பிரமணிய சாமி வந்து கூப்பிட்டா கூட வந்து இவன் தோத்துருவான், இவன் ஜெயிக்க மாட்டான், சும்மா நிக்கிறான், நானும் எனக்கு கூப்பிட்டா வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரஸ் மீட்ல அண்ணாமலையா அதே ஆமா எங்க இருக்காரு கேட்டியாப்ல. அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா இதுதான் நடக்கும். அதனாலதான் அவரை ஒழிச்சு வச்சிருக்கேன், டெல்லியை தாண்டி வரக்கூடாதுன்ட்டு. தமிழ்நாட்டுல பிஜேபி இல்லைன்னு சொல்றாரு அவர். ஒருத்தர் தான் உண்மையை சொல்றாரு. பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கு கிடையாது, இல்ல தமிழ்நாட்டுல பிஜேபி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரே ஆளு உண்மையே அதுதான். இன்னும் இவருக்கே முதல்ல ஓட்டு போட மாட்டாங்க, இவர் போய் 4 பேருக்கு ஓட்டு வாங்கி அவனையும் நாசப்படுத்துறாங்க அப்படின்னு. எல்முருகனுக்கு போயிட்டு வந்துட்டாரு, போய் தான் தடியடி போன நாளே தடியடி ரத்தக்காவை வாங்கிடுச்சு. இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கனிமொழிகிட்ட 3,49,000 வாய்க்கு மரண அடி. இப்ப திருப்பி அங்க போய் சிக்கணும்னா, கனிமொழிகிட்ட போய் சிக்கினா புல்டோஸில் சிக்கிய எலி மாதிரி ஆயிரும். அதுதான் எவ்வளோ மோசமாக மட்ட ரகமாக ஓட்டு வாங்குமோ பாஜக. அங்கே பூரா கூட்டணிக்க செஞ்சுட்டாங்க. வாசன்னு, ராதிகா. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 5 OPS ஒரே தொகுதியில களமிறங்கி இருக்கிறாங்க. ஓபிஎஸ்க்கு வந்து சோதனையை பாருங்க. அவரும் சுயேட்சா இல்லாம 4 சுயேட்சையை தேடி பிடிச்சு கொண்டு ஓபிஎஸ்ன்ற பேர்லயே போட்டிருக்காங்க அப்படின்னா யார் செஞ்ச வேலைன்னு தெரியல. இது வந்து திமுகவா தான் இருக்கும், திமுக தொண்டர்களா தான் இருக்கும். எடப்பாடி இல்ல, எடப்பாடிக்கு ஒரு குஷியா இருக்கும். ஏன்னா கூட்டணி கட்சி தான் நிக்குது, IUML தான் நிக்கிறாங்க. இங்க எடப்பாடி இருக்காருல்ல, எடப்பாடி நேரடியா போட்டி போடல. எடப்பாடியோட இவ்வளவு கிரிமினல் பிளான் எல்லாம் பண்ண தெரியாது. எடப்பாடிக்கு 40 பேர் கிடைச்சதே பெருசுங்க நிக்கிறதுக்கு. அந்த நேரத்துல வந்து இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கல்ல, லோக்கல்ல ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ராம்நாட்ல போட்டி போடுறாருன்னொன்னே, ஏன்னா ஒச்சாண்டி அப்படின்ற பேர் வந்து ஒரு சில ஜாதிகள்ல வந்து அது வந்து ஒரு தெய்வ குலசாமியோட ஓ அப்படின்ற மாதிரி ஒச்சாண்டி தேவர், ஓல 2-3 பேர்லாம் இருக்கு, சாமி பேர் இருக்கா. அது மாதிரி ஆட்கள் அங்கேயும் இருக்காங்கல்ல. அப்ப பன்னீர்செல்வம்னு அவங்களும் பேர் வச்சிருப்பாங்க இல்ல. 5 பேரை பிடிச்சி வந்துட்டாங்க. 4 பேர் 5 பேர் ஓபிஎஸ் எல்லாமே ஓபிஎஸ். ஆமா, குருவி சின்னத்துல ஒரு ஓபிஎஸ், குரங்கு சின்னத்துல ஒரு ஓபிஎஸ், பானை சின்னத்துல ஒரு ஓபிஎஸ், எதுக்கு பூனை சின்னத்துல 1500 ஓட்டு வாங்க போறான். மாத்தி ஈத்தி வேற எவனா சுயேட்சை 40,000 வாங்க போறான். ஓபிஎஸ் 1500 வாங்கி அதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இதுக்கு ஒழுங்கா வண்டி ஏறி காசிக்கு போயிருந்திருக்கலாம், போய் செட்டில் ஆயிருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று கையில காலில் விழுந்து கவர்னர் ஆகியிருந்தாக்க அவங்க எக்ஸ்ட்ராவா வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, அண்ணன் CPRக்கு 2 இடத்த கொடுத்து வச்சிருக்காங்க. கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இவரெல்லாம் போனான்னா அண்ணன் இது பாண்டிச்சேரி கொடுக்குறேன் சிக்கி மிக்கி வாங்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அங்கே உட்காந்துருக்கலாம். அதையும் கெடுத்து விட்டார். கவர்னராக இருந்து கடைசி காலத்தில் ஒரு பேர் சேர்த்துருக்கலாம். முதல்வராக இருந்தார், அப்புறம் கவர்னராக இருந்தார் அப்படின்னு வரலாற்றில் அப்படி தான் வரும். இப்போ முதலமைச்சர் இருந்தார், துணை முதலமைச்சர் இருந்தார், கட்சியை விட்டு துரத்துனாங்க, 1500 ஓட்டு வாங்கி அரசியல் விட்டு வெளில போயிட்டார். இப்படி தானே வரலாறு வரப்போகுது. இப்படி தான் வரப்போகுது. இப்போ 3 OPS போட்டிருக்காங்க போல. பாவங்க 4, இவரோட சேர்த்து 5 இல்லை. அதாவது அண்ணாமலைக்கு கூட அப்படி போடல, வேறு எந்த வேட்பாளருக்குமே அப்படி போடல. ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்த சோதனை அங்கே லோக்கலில் உள்ளவங்க பண்ண வேலையாக தாங்க இருந்திருக்கும். லோக்கல் அதிமுக அன்வர் ராஜாவா, ஆமாம் அன்வர் ராஜா பண்ண வேலையாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமைங்க. 5 பைசா செலவு பண்ணுறாங்க. கோடியாக கொள்ளையடிச்சு வீட்டில் கொண்டு வச்சுட்டு கட்சிக்காரனுக்கும் செலவு பண்ணுறதில்ல, மாநாட்டுக்கும் செலவு பண்ணுறதில்ல, எவனுக்கு ஒன்றுமே கூட இருக்கவனுக்கு எதுவுமே செய்கிறதில்லைன்றப்ப பையனுக்கும் சீட்டு வாங்கி அதை கடைசி தன்னோட குடும்பமே நாசம் வீணாக போச்சுல்ல. அரசியலில் பையனுக்கு கூட சீட்டு வாங்க முடியலன்னா இப்போ வீட்டுக்கும் போக முடியல. இப்போ என்னென்னா 1.5 மாதம் இவர் தப்பிக்கலான்னா எதை வச்சுன்னா பிரச்சாரம்ன்ற பேரில் வீட்டை விட்டு வரல. ஏன்னா வீட்டுக்கு போனால் வச்சு செஞ்சு விடுவாங்க. அதனால் இவர் தப்பி ஓடி தலைமுறைவாகி ராம்நாட்டில் இருக்காப்புல. இப்போ அங்கேயே சுற்றிட்டு இருப்பார் கொஞ்ச நாளைக்கு, இந்த 18ஆம் தேதி வரைக்கும். எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தான் நான் வீட்டில் உட்காந்துருப்பேன். எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டு அங்கே போய் நிற்கிறேன், எப்படி வீட்டுக்கு வந்து தான் நான் மாதிரி அங்கே உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல.
பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீடு எல்லாரும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு தமிழிசையும் தமிழச்சையும் கட்டி பிடிச்சி 2 பேரும் நல்லன்னு விசாரிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் சேகர் பாபுவும் ஜெயக்குமாரும் குஸ்தி போடாத குறையா அடிச்சுக்கிட்டு நானும் வட சின்னக்காரன் தான், நான் கெட்ட வார்த்தை பேசுவோமா, போட்டி வச்சுக்கலாமான்னு ஜெயக்குமார் சேகர் பாபுட்டு ஒரே சண்டையாகி இது ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சமூக வலைதளம் எப்பவுமே, அதாவது தமிழிசையை பொறுத்தளவுக்கு எப்பவுமே ஒரு சரண்டர் கேம் ஆடுறதுல அவங்க பக்காவான ஆள். அதே மாதிரி எல்லாரையும் ஒரு நட்பு பாராட்டி அன்பு பாராட்டுறதுல இந்த அம்மையார் இருக்காங்களே, யாரு, தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து அவங்கள அடிச்சுக்க முடியாது. அவங்க வந்து தமிழர்கள் மட்டும் இல்லை, வட இந்தியர்களாக பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு சிரித்த முகத்தோடு போய் அவங்கள அரவணைத்து கொள்வது அவருடைய பழக்கமாக இருக்குது. நம்ம அக்கா தமிழிசையை வந்து அந்த மாதிரி தான், 1000 பொய்யை சொன்னால் கூட நேரில் பார்த்தா கட்டி பிடிச்சிருவாங்க. அந்த பாசம் இருந்து அது தமிழரோட எப்படி, அதாவது எப்படியோ வழி தவறி ஒரு ஆடு, அந்த இதில் கடலோர கவிதையில் சொல்லுவாங்க, வழி தவறி ஆடு ஒன்று இங்கேயே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வழி தவறி பிஜேபிக்கு போயிட்டாப்லையே தவிர தமிழ் பாசம்லாம் தமிழிசைக்காக இருக்கும். அதே மாதிரி தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கும் அந்த ஒரு இருக்கும். 2 பேரும் கட்டி பிடிச்சி கடைசியில் உள்ளே நினச்சிருவாங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன். இப்போ என் கூட வந்து நீங்கள் டெபாசிட், அதாவது ஒருத்தர் நாசமாக போகிறேன்னா அது என்னாலேயே நாசமாக போகணும், புரியுது அவங்களுக்கு. இந்த லாரிலாம் கேட்பாங்க, ஏமா இது சோமாரி வீட்டில் சொல்லிட்டு வந்தியா, லாரி தானே கிடச்சிது அது விழுகிற அப்படின்ற மாதிரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் நினச்சிடும். வேற எங்கிட்டா நம்ம நம்பி தான் வேற எங்கிட்டா போய் டெபாசிட் வாங்காமல் போயிருந்தாலும் அப்படி போயிருக்கும். வரலாற்றில் நம்மளால் இந்த அம்மா நாசமாக போச்சு, கவர்னராக இருந்தது தமிழச்சி தங்கப்பாண்டியன்ற மோதி அரசியல் வாழ்க்கையை விட்டு வெளில போயிட்டாருன்ற ஒரு பேர் வந்துருமுன்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு இருக்குமே தவிர மித்தபடி அந்த ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா முடிய போகிற நேரத்தில் நம்ம வண்டியில் விழுந்தா முடியணுன்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இவங்களும் பார்த்துமா டெபாசிட் வாங்குறதுக்கு ஏதாவது பண்ணுங்கள், கொஞ்சமாக பிரச்சாரம் பண்ணுங்கள், கொஞ்சம் 50,000 ஓட்டு 10,000 ஓட்டில் வந்து இந்த லாட்ரி சீட்லாம் சொல்லுவாங்க, 6 நம்பரில் 1 நம்பர் போச்சுன்னாங்க, 10 ரூபா விழுந்துருக்கும், 1 நம்பரில் 1 கோடி ரூபா போச்சுன்னாங்க. அந்த மாதிரி போயிட போகுது டெபாசிட்டு. ஏதோ 3000 டெபாசிட் பத்தலைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் சில ஏரியாவில் பார்த்து பிரச்சாரம் பண்ணுன்றதுக்கு தான் அர்த்தம். அது கட்டி பிடிச்சது. அந்த அம்மாவும் ஏமா என் வண்டியில் வந்து விழுகிறீங்க, வேறு தொகுதி போயிருந்தீங்கன்னா கூட கனிமொழிகிட்ட தப்பிச்சு இங்கே வந்து ஏன்ட்ட சிக்கிருக்கீங்க, சரி ரைட் பார்த்துக்கலான்ற மாதிரி. ஆனால் இந்த பக்கம் பாய்ஸுங்க அடிச்சுக்கிறது வழக்கமாக நடக்கிறது. அது வழக்கமாச்சு. அண்ணன் ஜெயக்குமார் வந்து எல்லாத்துலேயும் எல்லா இதுலேயும் தமிழ் படம்னு ஒரு படம் வச்சு போய் அந்த ஹீரோ மாதிரி தான் எல்லாத்துலேயும் இறங்கி அடிப்பார். பாட்டு பாடுவார், ஆட்டம் பாடுவார், டான்ஸ் ஆடுவார், எல்லாமே பண்ணுவார், கிரிக்கெட் விளையாடுவார், போட்டு ஓட்டுவார். அவர் எல்லா கேரக்டர் இப்போ அடித்தடி கேரக்டரில் இறங்கியிருக்காரு. எல்லாமே அண்ணன் அதில் திறமையான ஆள். அதனால் சேகர் பாபு அந்த பக்கம் பயங்கரமான ஆள், அவரும் விட மாட்டார். வந்து பையன் வந்து அங்கே இருக்காப்புல, அவர் கூட போய் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கெல்லாம் இப்போ யார் கூப்பிட்டுப்போம், பெற்ற தாயோ தாப்பனாக கொண்டு போய் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு போய் நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அந்த பக்கம் கோகுலேந்திரா விட்டுவிட்டு இங்கே கொண்டு வந்து யார் பையனையும் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு வந்து அங்கே 7 ராயபுரம் மனோ கூட வந்திருக்காப்புல. அதனால் என்ன இப்போ அவருக்கு அது எப்பயுமே அவர் பரபரப்பை ஏற்படுத்துவது தான். அது பெண்கள் உலகம்ன்றது தனி, ஆண்கள் உலகன்றது தனி. அது நீங்கள் இது ரெண்டையும் இப்படி பிரித்து பார்க்கலாம். சில சமயம் வேற மாதிரி இப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்கள் அந்த நேரத்தில் வெளியில் காட்டுருவாங்க, பெண்கள் அப்படி காட்ட மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் கனிமொழிகிட்ட 3,49,000 வாய்க்கு மரண அடி. இப்போ திருப்பி அங்கே போய் சிக்கணும்னா, இப்போ கனிமொழிகிட்ட போய் சிக்கினா புல்ரோஸில் சிக்கி எலி மாதிரி ஆயிரும். நஞ்சு போய் அது எலி செத்துதுனானே தெரியாது, நஞ்சு ரோடோட தாரா போயிடும். அதனால் அங்கேருந்து தப்பி ஓடி இங்கே வந்திருக்காங்க. அதை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஆமாம், வாசனை அழிஞ்சு போட்டுன்றது தான். நீங்கள் வந்து சில பேருக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு அவுட்டில் புறம்போக்கு நிலம் ஏழைகளுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி வாழ முடியாத இடத்துல இடத்த கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து என்னென்னா, இப்போ கனிமொழி ஷூர் வெற்றி, அதுவும் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டுக்கு மேலே தான் ஜெயிப்பாப்பில் யார் நின்னாலும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாசனை கொண்டு போய் அங்கே ரோடு ரோலரில் தள்ளி விட்டாங்க உள்ள. அந்த இது ரோடு ரோலர்லாம் இப்போ வந்து தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் செட்டப் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி ஒருத்தர் வாளியில் தண்ணியில் ஊற்றிக்கிட்டே போவாங்க. அந்த வேலையை வாசனை போக்குறவனுக்கு தண்ணி ஊற்றுற வேலையை கொடுத்து ரோடு ரோலர் பின்னாடியே போய் தண்ணி ஊற்றிட்டே போகணும். ஆனால் அந்த ரோடு ரோலர் தண்ணி ஊற்றுறவனுக்கு அந்த ஊருக்காரனாகவே இருக்க மாட்டான். அந்த ரோடு போடுறதுனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. வேலை முடிஞ்சோடனே கூலியை வாங்கிட்டு வேறு இடத்துக்கு ரோடு போட போயிடுவான். அது நிலமை தான் ஜி.கே. வாசனுக்கு. தூத்துக்குடியில் போய் எதுக்கு ஆளை போட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரில.
அது கனிமொழி இது மரண தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு விதி இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்களும் விவரமாக தள்ளி விட்டுருக்கேன் பாருங்க. நான் பாஜக இவ்வளோ மோசம், அதாவது எவ்வளோ மோசமாக மட்ட ரகமாக ஓட்டு வாங்குமோ பாஜக, அங்கே பூரா கூட்டணி கட்சி நிறுவிட்டாங்க. வாசன்னு, ராதிகா, இந்த மாதிரி ஆட்களை தள்ளி விட்டாங்க. ராதிகா பிஜேபி கணக்கு தானே அப்படி பார்த்தாலும், பிஜேபி கணக்கு தான். புதுசா சேர்ந்ததுனால தோத்தா என்ன சொல்ல, ராதிகா தோத்துருச்சுன்னு தானே சொல்லுவாங்க, பிஜேபி தோத்துருச்சு சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இப்போ மனசுல பதியாது. பதியாது, கொஞ்ச நாளைக்கு சரத்குமார் ராதிகான்னு தான் இருக்கும். ஸோ அந்த பேரை உடைக்கணுன்றதுக்காக இப்படி ஒன்று பண்ணி விட்டாங்க. ஸோ இப்படி இருக்குது. ஏன்னா டெபாசிட் எத்தனை இடத்துல வாங்குறோன்றது தான் இப்போ போட்டியாக இருக்குது. ஏன்னா ராஜேந்திர பாலாஜி வழிகாட்டுதல்ல விஜயகாந்த் பையன் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காப்புல. அது ஒரு பெரிய விஷயம். அது தம்பி வந்து பிரபாகரன் வந்து ஒரு இல்லை, அதாவது என்னென்னா இப்போ குட்டு போட்டாலும் மோதிர கையில் கொண்டு போடுவாங்க இல்லை, அந்த மாதிரி முதல் தேர்தல் முதல் மனு தாக்கலே வந்து யாருன்னா மாபெரும் ஒரு அறிவுஜீவி, ஒரு மிகப்பெரிய அரசியல் ஞானி, ஆனால் மிகப்பெரிய அறிவாளி ஒருத்தரை கூட்டு போய் பண்ணிக்காப்பாருங்க. அப்போ இந்த குடும்ப வழக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. வேறு யாராவது கூட்டு போயிருக்கலாம். இப்போ கொண்டு போய் ஏற்கனவே வந்து இது பண்ணி பொய்யா சொல்லி பொய்யை புரட்டு பித்தலாட்டமாக சொல்லி ஏதோ ஃப்ளூக்கில் போய் ஆன ஒரு ஆளை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க விதி யாரை தடுக்க, யாரை விட்டுச்சு, விதி யாரை விட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே நிறைய கேள்வி சார். பாஜகவில் இப்போ பலரும் இருக்காங்க, பல பேர் நட்சத்திர பேச்சாளர்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க கட்சியினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமியை கூப்பிட்டு வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வாங்களா? அவர் வேற ரொம்ப வருத்தப்படுறாரு. சுப்பிரமணிய சாமி வந்து கூப்பிட்டா கூட வந்து இவன் தோத்துருவான், இவன் ஜெயிக்க மாட்டான், சும்மா நிற்கிறான், நானும் கூப்பிட்டா வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலையா அதே கேட்டுருக்காப்புல. அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா இதுதான் நடக்கும். அதனால தான் அவரை ஒழிச்சு வச்சிருக்கேன், டெல்லியை தாண்டி வரக்கூடாதுன்ட்டு. கூப்பிட்டு வந்து அப்படி உட்கார வச்சுட்டே சொல்லிடுவாப்புல. இந்த பையன்லாம் எப்போ பிறந்தான், எப்போ படித்தான், ஐபிஎஸ் படித்த மாதிரி இல்லையே, இவாலாம் தோத்துருவான், இவா சும்மா மோடி நிறுத்திருக்கான், இந்த மாதிரி இவெல்லாம் தோத்துருவா, இருந்தாலும் என்னை கூப்பிட்டான்றக்காக வந்து சொல்லியிருக்கேன், கொஞ்சமாக டெபாசிட்னாலும் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்தம்மா யார், என்னம்மா பேர் அப்படின்னு, வானதி சீனிவாசனம்மா, சரி ரைட்டு, நீ வேணாலும் வாங்கி ஜெயிச்சிருக்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்படி தான் பேசுவாப்பு. அவன் வேண்டாம் பேசுவாப்புல. பேசும்போது அண்ணாமலை ஏன்டா கூப்பிட்டு வந்தோன்னா, அது அண்ணாமலைக்கு முன்னாடியே தெரியும், கூப்பிட்டு வந்தால் நம்மளை தோக்குறதுக்கு தான் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. அவர் அங்கே தூரத்தில் இருந்தே அண்ணாமலை தோத்துருவாருன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லைன்னு சொல்றாரு அவர். ஒருத்தர் தான் உண்மையை சொல்றாரு, பிஜேபி தமிழ்நாட்டில் கிடையாது, இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரே ஆள். உண்மையே அதுதான், உண்மையை பேசக்கூடிய சுப்பிரமணிய சாமி. அதனால சுப்பிரமணிய சாமி சொல்றதுனால இவங்க எதுவுமே பேச முடியாமல் இருக்காங்க. உண்மையை சொல்லி விட்டு போயிறாரு, நம்ம பொய்யா சொல்லி தேர்த்தி வச்சிருக்கோம், உண்மையை சொல்லி ஆட்டையை கழிச்சு விட்டு போயிறாரு அப்படின்ற மாதிரி கூப்பிடணும். அவரே பிரச்சாரத்துக்கு கூப்பிடணும். இல்லை மூத்த தலைவர் ஹெச்ராஜாவெல்லாம் கூப்பிடுவாங்களான்னு தெரியல. இல்லை ஹெச்ராஜா இங்கே இருக்காப்ல, இங்கே ஊரில் இருக்காரு, தெரியல, ஏதோ அடையாளம் காண வெளியே காண வெயில் அதிகமாக இருக்குன்னு ஒரு வேலை. வெயில் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க வேற. நம்ம போய் என்னங்க பண்ண போகிறோம்? அதாவது ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஏதோ எலி என்னைக்கு காயில்னா எலி புழுக்க என்னது காயுதுன்னு. அவன் எலி புழுக்க போய் எதுக்கு காயுது? அது எலிகள் பூரா என்னைக்கு காயுது? எலெக்ஷன் நிற்கிது, போகுது, பிரச்சாரம் பண்ணுது. இவர் வந்து பிரச்சாரம் பண்ணி என்ன ஆக போகுது? இவர் சொல்லலாம் யார் ஓட்டு போட போகிறா? இல்லை, இந்த 3 ஸ்டேட்டு கவர்னரில் ஏதாவது ஒன்றாவது பாவம் பார்த்து. இல்லை, அது தனியாக லெட்ரு போட்டிருப்பார் சாவர்கர் மாதிரி, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தேன்னா அது 2 கோடி நிச்சயமாக நான் எடுக்கலை, சொன்னாலும் நம்ப மாட்டேறீங்க, ஆனால் கொத்தனார் சொல்லிட்டான், இன்ஜினியர் சொல்லிட்டான்னு சொல்லி என்னை பழி வாங்கிட்டாங்க, அந்த 2 கோடி கூட நான் ஏதாவது ஐசிஐசிஐ பேங்க்கில் லோனை போட்டு திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு கவர்னர் கொடுங்க இப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல், தேர்தல் அது சார்ந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது. எல்லாரும் களத்தில் என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது திரும்ப அண்ணாமலை பரோட்டா தோசை ஊத்துறது இதெல்லாம் வருமோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லா வகையிலையும் வேற கோயம்புத்தூரில் புரோட்டா போட மாட்டாங்க, பெருசாக புரோட்டா கடையெல்லாம் இருக்காது. கோயம்புத்தூரில் வந்து இந்த மதுரை மாதிரி கொத்து புரோட்டா, கிளி புரோட்டா அதெல்லாம் இருக்காது, அங்கே போட முடியாது. அங்கே பெருசாக ஹோட்டலே இருக்காது. இப்போ நாங்கள் போன காலத்தில் 91லலாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அலைவோம், ஹோட்டல் இல்லாமல். அந்த அளவுக்கு தான் உணவு இது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் அங்கே போய் புரோட்டாலாம் போட முடியாது. லேத்தில் இப்போ வெல்டு வைக்கலாம், பூரா கம்பெனியாக இருக்கும், வெல்டு வைக்கலாம், இது இப்போ ட்ரில்லிங் மிஷினில் ட்ரில்லு போடலாம், அந்த மாதிரி எதாவது பண்ணலாம், அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஆனால் அது ஆபத்தான விளையாட்டு. எவனா வயரை பிடிங்கி பின்னாடி கொடுத்தாயின்னு வைங்க, கையில் கீழே காலில் வச்சு ஏன்னா எடுத்தடிச்சு உயிர் போயிடும். அதனால் அங்கெல்லாம் போக மாட்டாப்புல. சும்மா அப்படியே போயிட்டான்னா வணக்கம்னா வாங்கினா வாக்களிச்சிருக்கணும் அப்படின்னு தான் கேட்பாப்புல. என்ன நடக்குது, எப்படி பிரச்சாரம் பண்ணுறாப்புலன்னு பார்க்கலாம்.
இந்த பிரச்சாரம் முழுக்க முழுக்க நமக்கான கண்டென்ட்டாக இருக்கு போகிறது. ஆமாம், இல்லை 20 நாளைக்கு அண்ணாமலை தான் கண்டென்ட், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேட்பாளர்களுக்கும் சேர்த்து ஓட்டு கேட்டு போயிட்டு வந்துட்டு அவருக்கும் கேட்கறது பெரிய மிகப்பெரிய தியாகம், பொறுப்பு. பெரிய பொறுப்பு. ஜி மாதிரி தான் அவர், சின்ன இதுதானே, மேனேஜர் தானே, ஜியோட தமிழ்நாடு பொறுப்பாளர் மேனேஜர் தான். அதனால் அவர் ஸ்டைலில் தான் விரும்புவார் போயிட்டு. இல்லை இவருக்கே முதல்ல ஓட்டு போட மாட்டாங்க, இவர் போய் 4 பேருக்கு ஓட்டு வாங்கி அவனையும் நாசப்படுத்துறாங்க அப்படின்னு. எல்முருகனுக்கு போயிட்டு வந்துட்டாரு, இது கூட போய் தான் தடியடி போன நாளே தடியடி ரத்தக்காவை வாங்கிச்சு. இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த தேர்தல் அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு உங்கள் நீண்ட பத்திரிகையாளர் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.